ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, இப்போ இங்கே எல்லா பக்கமுமே வின்டர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. வீட்டில் எல்லாருக்குமே கோல்டு காஃப்னு ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ சிம்பிளாக நம்ம வீட்டில் ஓமவல்லி இலை இல்லைன்னா அதை வந்து கற்பூரவல்லின்னு சொல்லுவாங்க. ஸோ உங்கள்கிட்ட தெரிஞ்சவங்கக்கிட்ட யார்கிட்டையாவது இருந்தாலும் அதை எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி நம்ம ரசத்துக்கு வைக்கும்போது அது கூட ஆட் பண்ணி நீங்கள் கொஞ்சம் வச்சிங்கன்னா எல்லாருக்குமே அது ஈஸியாக வந்து போய் சேரும். ஏன்னா வந்து சின்ன பசங்க அது கஷாயமாக எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஸோ இந்த மாதிரியான டைமில் நீங்கள் இப்படி ரசத்தில் நம்ம அந்த இலையை போடும்போது அவங்களுக்கு அந்த டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாகவும் தெரியாது, அந்த ஸ்மெல் கூட வராது. ஸோ இந்த ரசம் பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் வந்து டிஃப்ரெண்ட்டாக வைக்கிறேன். தண்ணி பார்த்திங்கன்னா நம்ம ரைஸ் வாட்டர் எடுத்துக்கிறேன். அதே மாதிரி தக்காளியை பார்த்திங்கன்னா கொஞ்சம் வேக வச்சு போட்டிங்கன்னா டேஸ்ட் இன்னமும் நல்லாயிருக்கும். ஸோ ஃபைனலாக நான் ரசம் வச்சுட்டு மத்தி மீன் ஃப்ரை பண்ணி இன்றைக்கி நான் சாப்பிட்டேன். சூப்பராக இருந்தது. நீங்களும் உங்கள் வீட்டில் உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள்.